விளையிற பூமியடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் பழனி மலைகளின் மத்தியில் காணல்குடி பகுதியில் மிதவெப்ப நிலையில் உள்ள மலை சரிவுகளில் வெகு அளவில் பயிராகும் காப்பி பழம் இன்று உள்நாட்டு தேவைக்கும் வெளிநாட்டு தேவைக்கும் பூர்த்தி செய்யும் அளவிற்கு முயற்சி செய்து அதனில் வெற்றியும் பெறுகின்றனர். இங்கு காப்பி பிரதானமாக கொண்டு விவசாயம் செய்யும் விவசாயிகள். காப்பி தோட்டத்தை பராமரிக்க இவர்கள் மேற்கொள்ளும் முயற்சிதான் காப்பி தோட்டத்தில் பிற பயிர்களை சாகுபடி செய்தல். அதனை விவரிக்கிறார் காணல்குடி பகுதியில் காப்பி தோட்டம் வைத்திருக்கும் திரு மகேஷ் நாராயணன் எனும் இளைஞர். அவரை சந்தித்த போது என் பேர் மகேஷ் நாராயணன். என்னுடைய சொந்த ஊர் திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டிவரம்பட்டிங்கிற ஊர். காப்பி ஒரு பயிரை வச்சு நம்மளோட எக்கனாமிக் இது அதாவது பொருளாதார இதை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிறையா மற்ற க்ராப்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆரஞ்சு, மிளகு, இன்னொன்று வெண்ணெய் பழம், அவகேடோ. இந்த 3 இதுவுமே நம்ம நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஓரளவுக்கு ஃபேர்லி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாமே. இப்போ இந்த மல்டி கிராப்பிங் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த இதை நம்ம இது பண்ணும்போது காஃபிக்கு நமக்கு ஷேடு தேவை. ஸோ இந்த ஷேடுக்காக நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு மரங்கள், மிளகு நம்ம உயரமான மரங்களில் மிளகு கொடிகளை நம்ம ட்ரெயின் பண்ணி விடுறோம். ஸோ அது ஒரு நல்ல ஆயிடுது. அப்புறம் அவகேடோ ட்ரீஸ் அது பக்கத்தில் இருக்குது. ஸோ அவகேடோ இந்த 3 இதுவும் வச்சுருக்கோம். அதே மாதிரி காஃபி ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது மலை வாழை நம்ம ஒரு காப்பி நட்ட நாள்லேருந்து 5 வருஷம் கழிச்சு தான் நல்ல ஒரு எக்கனாமிக் ஈல்டுக்கு வருது. ஸோ அது நம்ம அந்த டைமில் வாழை ஒரு அது கவர் க்ராப்பாக வச்சு அதுவே அட் த சேம் டைம் காஃபிக்கு ஒரு ஷேடு கொடுக்குற க்ராப்பாக வச்சுருந்து இப்போ இந்த செடிகள்லாம் நீங்கள் பார்க்குற செடிகள்லாம் கிட்டத்தட்ட 7-8 வருஷங்கள் ஆச்சு. ஸோ இப்போ இந்த நம்ம ஃபீல்டு இந்த 3 க்ராப்புமே இப்போ மெயினாக வருது. மெயினாக நம்ம ஹில்ஸ் ஏரியாவில் ஸ்ப்ரேக்கு தான் சார் நம்ம இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸ்ப்ரேயில் இப்போ ஸ்டில் எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இங்கே நம்ம ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறனால எஸ்பெஷலி ஆரஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்கல் டிசீசஸ் நிறையா ப்ரிவலண்ட்டாக இருக்குது. ஸோ அதை காம்பேட் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்லி ஸ்ப்ரேஸு, அதுவும் ஸ்ப்ரே வழியாக நம்ம இதுக்கு அப்ளிகேஷன்ஸ் இது ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் இது ஸ்ப்ரே வழியாக கொடுக்கும்போது நியூட்ரியன்ஸ் கொடுக்கும்போது அப்சார்ப்ஷன் இன்னும் நல்லா இருக்குது, குயிக்கராகவும் இருக்குது, ரிசல்ட்டும் உடனே தெரியுது. அட் த சேம் டைம் சாயிலே நம்ம சப்ளிமெண்ட் பண்ணுறோம். இருந்தாலும் வி கிவ் மோர் ப்ரையாரிட்டி ஃபார் ஸ்ப்ரேஸ். இப்போ காஃபி செடியிலேருந்து பழம் பறித்த உடனே அதை நல்லா பதனீடு பண்ணுறது. ஸோ ப்ராசஸிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நல்லா ப்ராசஸ் பண்ணி ஸோ அதை பெஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டில் நம்ம காஃபி எல்லோரும் நம்ம தேடி வரணும், நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு கேர் எடுத்து ஒரு மேக்ஸிமம் கேர் எடுத்து நம்ம அப்படி பண்ணிட்டு வர்றோம். அதே மாதிரி பெப்பருக்கு நம்ம நல்ல இது வேல்யூ அடிஷன் பண்ணால் தான் பெப்பரில் இன்றைக்கி ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு ஆயிடுச்சு. ஸோ இங்கே 3 டைப்ஸ் பெப்பரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் 3 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குது சார். ஃபஸ்ட்டு சூன் ஆஃப்டர் யூ ஹார்வெஸ்ட் அதை பேனிக்கலோட சேர்த்து இங்கே க்ரீனாகவே வாங்கிடுறாங்க. இட் இஸ் கோயிங் ஃபார் ஃபர்தர் இண்டஸ்ட்ரி. அது கேரளா சைடில் இண்டஸ்ட்ரியில் பிக்கிள்ஸோ இன் பிரைன் சொல்யூஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு போடுறாங்க. ஸோ அவங்க வாட் தே டூஸ் அவங்க க்ரீன் பெப்பராகவே அந்த காம்போட சேர்ந்து அவங்க வாங்கிடுறாங்க. அது ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். அது பறித்த உடனே ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக கொடுத்துறது. அது இன்றைக்கி ரேட் ஒரு கிலோ 100 ருபீஸ் வரைக்கும் போகுது. பிளாக் பெப்பர் இன்றைக்கி கிலோ 340 ரூபா சார். பட் ஒயிட் பெப்பர் பண்ணும்போது இன்றைக்கி 590 ருபீஸ், 590 ரூபா இருக்குது. ஸோ வேல்யூவில் நல்லா வருதுன்னு சொல்கிறதுனால நம்ம ஒயிட் பெப்பருக்கே போயிட்டோம். ஒயிட் பெப்பரில் கொஞ்சம் அவுட் அண்ட் லாஸ் வரும். இருந்தாலும் ஓவரால் நம்ம ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒயிட் பெப்பர் ப்ராசஸிங் நல்லா இருக்குது. அப்புறம் 3வது ஆரஞ்சு.
ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங்கில் வந்து போனால் நமக்கு வந்து சிரமமாக தான் இருக்குது. காஃபி சீசன் அண்ட் ஆரஞ்சு சீசன் வந்து கோயின்சைட் ஆகிறதுனால ஹார்வெஸ்டிங்கில் வந்து நம்மளோட கவனம் வந்து குறைஞ்சிருது, நம்ம ஆரஞ்சு மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டோம்னா. அதனால் ஆரஞ்சு மட்டும் வந்து கான்ட்ராக்டர்ஸ் நிறையா பேர் வர்றாங்க. ஸோ அவங்க கான்ட்ராக்டர்ஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து நம்மளோட எக்ஸ்பர்டீஸோடு அவங்க வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அவகேடோஸும் வந்து நம்ம ஓனாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து சம்மரில் வந்து அவகேடோஸ் வந்து பட்டர் ஃப்ரூட் வந்து கிலோ 40 ரூபா வரைக்கும் போச்சு. ஆனால் சீசன் டைமில் வந்து 8 ரூபாலேருந்து 12 ரூபா அந்த ரேட்டில் தான் எடுக்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து இத்தனை க்ராப்ஸ் இருக்கும்போது ஒரு க்ராப் ஃபெயிலியர் ஆனால் கூட இன்னொரு க்ராப் வந்து நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபார்மை வந்து இப்போ வந்து கொண்டு வந்துட்டோம் சார். கோழி குஞ்சுகளை பராமரிப்பதில் சரிவிகித உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது. சுத்தமான உலர்ந்த காற்றோட்டமான அறைகளில் இவை வளர்க்கப்பட வேண்டும். திட்டமிட்ட உணவும் சுத்தமான புதிய தண்ணீரும் எப்போதுமே கிடைக்கும்படி செய்வது அவசியம். எலி தொல்லைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும். தரமான தடுப்பு ஊசிகள் போட வேண்டும். ஒவ்வொரு கோழி குஞ்சுகளும் நீர் பருக சரியான இடைவெளி இருக்க வேண்டும். கோழி குஞ்சுகளின் கழிவுகளை உடனே வெளியேற்ற வேண்டும். வெளியாட்கள் பார்வையாளர்கள் வருவதை கட்டுப்படுத்துவது அவசியம். நோயுற்ற கோழி குஞ்சுகளை உடனே அகற்றி அவற்றிற்கு மருந்து கொடுக்கும் போது குடிக்கும் நீரோடு கலந்து கொடுக்க வேண்டும். இப்போது இன்றைய நிகழ்ச்சியில் அடைப்பானில் இளங்கோழி குஞ்சுகள் பராமரிப்பு முறைகள் குறித்து விளக்குகிறார் சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியை டாக்டர் எம் சுதா அவர்கள். என் பேர் டாக்டர் எம் சுதா. நான் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் கால்நடை உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் நான் அக்டோபர் மாதம் முதல் கொண்டு பணியாற்றி வருகிறேன். பொதுவாக இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தில் கால்நடை சம்பந்தப்பட்ட பயிற்சிகளாக கறவை மாடு வளர்ப்பு, செல்வம் குளிக்கும் செம்மறியாடு வளர்ப்பு, கொட்டில் முறையில் வெள்ளாடு வளர்ப்பு, பசுந்தீவனம் உற்பத்தி செய்யும் முறைகள் மற்றும் கோழி வளர்ப்பு பயிற்சிகளாக இறைச்சி கோழி வளர்ப்பு, முட்டைக்கோழி வளர்ப்பு மற்றும் புறக்கடை கோழி வளர்ப்பு, நடமாடும் நாட்டுக்கோழி வளர்ப்பு, ஜப்பானிய காடை வளர்ப்பு மற்றும் வான்கோழி வளர்ப்பு போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. விவசாய பெருமக்கள் இந்த கோழிகளை வளர்க்கும் பொழுது கோழி முட்டைகளை அடை வைத்து குஞ்சுகளை பெற்று விடுகின்றனர். ஆனால் இந்த குஞ்சுகளை இளங்குஞ்சுகளை பராமரிப்பது என்பது அவர்களுக்கு மிகுந்த சிரமமானதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இளம் குஞ்சுகளை வளர்க்கும் பொழுது மிகுந்த இறப்பு விகிதம் ஏற்படுகிறது. இந்த இளங்குஞ்சுகளை பராமரிப்பது எப்படி என்றால், இளங்குஞ்சுகள் வருவதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால் 9 to 10 அங்குல தடிமன் கொண்ட அலுமினிய தகடுகள் அல்லது பந்திப்பாய்கள் அல்லது அந்த திக்னஸ் கொண்ட அந்த தடிமன் கொண்ட அட்டைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வட்ட வடிவத்தின் விட்டமானது 6 அடிக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இதில் சுமார் 200 முதல் 250 கோழி குஞ்சுகளை வைத்து நாம் பராமரிக்கலாம். கோழி குஞ்சுகள் அந்த இதை தயார் செய்த பிறகு அதன் கீழ் நெல்லு கற்காய் என்று சொல்வார்கள், உமி, மரத்தூள் அல்லது கடலை தோல் போன்றவற்றை அதன் மீது ஆழ்குளமாக பரப்பிக்கொண்டு அதன் மீது செய்தித்தாள்களை விரித்து விட வேண்டும். அதற்கு பின்பாக கோழி குஞ்சுகளின் தீவன திட்டம், தண்ணீர் திட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் வண்டி சக்கரத்தின் அமைப்பு போன்று இருக்க வேண்டும். ஒரு அடைகாப்பானில் கோழி குஞ்சுகள் சுறுசுறுப்பாக இருப்பதை நாம் எவ்வாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 50% கோழி குஞ்சுகள் தீவனத்தை கொத்தி கொண்டிருக்க வேண்டும். இன்னும் 25% கோழிகள் தண்ணீரை குடித்து கொண்டிருக்கும் மாதிரி இருந்தால் அந்த அமைப்பானது சுறுசுறுப்பாக நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை செயற்கை வெப்பம் நாம் அளிக்கும் பொழுது அந்த வெப்பம் ஒருவேளை அதிகமானதாக இருந்ததென்றால் கோழி குஞ்சுகள் அனைத்தும் இந்த அலுமினிய தட்டின் ஓரத்திற்கு சென்றுவிடும். வெப்பம் குறைவாக இருந்ததென்றால் அனைத்தும் அந்த பல்பின் மின்சார பல்பின் அடியில் வந்து தங்கிவிடும். இதனை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் வெப்பம் நாம் கொடுக்கக்கூடிய செயற்கை வெப்பமானது சரியான அளவில் கொடுக்கிறோமா என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். பண்ணைக்கு கோழி குஞ்சுகளை வருவதற்கு முன்பாக வேறு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்றால் கிருமி நாசினி கொண்டு முக்கியமாக கிருமி நீக்கம் செய்ய வேண்டும். முதலாவதாக பண்ணை வாசலில் வந்து சுண்ணாம்பு தூள் அல்லது கருப்பு பினாயில் கொண்டு கால் பாதம் நனையும் அது ஃபுட்பாத் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இது பெரும்பாலான பண்ணையாளர்கள் வந்து செய்வதில்லை. இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். இதை கடைபிடிப்பதன் மூலமாக நோய் தொற்று ஏற்படாமல் நாம் தவிர்க்க முடியும். குடிக்கும் தண்ணீரை சில தூய்மை செய்வதற்கும் ஒரு எளிய வழி இருக்கிறது. அது எவ்வாறு என்றால், அது குடிக்கக்கூடிய தண்ணீரில் முன்தின இரவே
ப்ளீச்சிங் பவுடரை குடிக்கக்கூடிய தண்ணீரில் 100 லிட்டர் 1000 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் ப்ளீச்சிங் பவுடரை ஊற வைத்து விட வேண்டும். ஊற வைத்து விட்டால் தான் அது ப்ளீச்சிங் பவுடர் நன்றாக வினை புரிந்து அது செயல்படக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால் முந்தின நாள் இரவே அதை பண்ணிவிட வேண்டும். கோழி குஞ்சுகளை கொண்டு வருவதற்கு முன்பு நீர்த்த சுண்ணாம்பு கொண்டு அடித்து விட வேண்டும். இந்த நீர்த்த சுண்ணாம்பில் பக்கச்சுவர்கள் மீது அடிக்குவதோடு மட்டுமல்லாமல் தரையின் மீதும் அடிக்க வேண்டும். இது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் 20 லிட்டர் நீர்த்த சுண்ணாம்பில் 50 கிராம் ப்ளீச்சிங் பவுடரை கலந்து இந்த நீர்த்த சுண்ணாம்பை அடித்திருக்க வேண்டும். அதோடு கோழி குஞ்சுகளை கொண்டு வருவதற்கு முன்பாக பக்கச்சுவர்களை நன்றாக தேய்த்து கழுவி ஆழ்கூலம் இல்லாத அளவுக்கு நன்றாக தேய்த்து கழுவி நன்றாக சுத்தம் செய்திருக்க வேண்டும். வெப்ப உமிழ் துப்பாக்கி ஃப்ளேம் கன் என்று சொல்வார்கள். கம்பி பொதுவாக கோழி கொட்டகைகள் எவ்வாறு இருக்கும் என்றால் 1 முதல் 1.5 அடிக்கு சுவர்கள் இருக்கும், பக்கச்சுவர்கள். அதற்கு மேல் 6 முதல் 7 அடிக்கு கம்பிகள் இருக்கும். அவைகளை வெப்ப உமிழ் துப்பாக்கி என்று சொல்வார்கள், ஃப்ளேம் கன் என்று சொல்வார்கள். அதனை கொண்டு நாம் கிருமி நீக்கம் செய்து கொள்ள வேண்டும். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களின் மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.